அதான் இது என்னது, இது எங்கள் சித்தப்பாவோட இடம். அவர் வந்து எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி. அவர்கிட்ட இந்த இடத்த நாங்கள் வாங்கி, என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருந்தது வாசி, என் சின்ன பசங்களோட என் கை குழந்தையோட இந்த வீடை கட்ட ஆரம்பித்தேன். இதில் என் ஹஸ்பண்டோட முழு சம்பளமும், எங்கள் சேவிங்ஸ், என்னோடய நகைகள் அவ்வளவும் கொட்டி அழகான ஒரு வீடாக நான் எழுப்பி, அந்த 2 பெட்ரூம் ஹவுஸ் அது. இன்னும் 10க்கு 10 தான் அந்த ரூமோட சைஸு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் இவ்வளோ தான் உள்ளே இருக்குது, ஒரே ஒரு குட்டி டாய்லெட் இன்னும் படிக்கட்டு கீழே இருக்குது. இவ்வளோ தான் அந்த வீடு. இன்னும் ஒரு கிரவுண்ட் இடத்துல கட்டப்பட்ட வீடு வித் காப்பாக் ஸ்பேஸிங். இவ்வளோ தான். இதை வந்து என் ஹஸ்பண்ட் இறந்த போது எனக்கு சிப்ளிங்ஸ் கிடையாததுனால எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. அவர் இறந்த உடனே எனக்கு உலகமே கொலாப்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என் டாட்டரோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் ரெஜிஸ்டர் பண்ண அதே தேதியில் நான் இவனுக்கு சேல்ஸ் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்து 11 லட்சம் வாங்கினதாக போய் சொல்லி இவன் ஒரு பத்திரம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பத்திரத்தை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது.